இது அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா மேகி. நம்மளும் இங்கே இந்த ஸ்டவ் வச்சுன்னா மேகி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மூணாரில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி டே 2 தாங்க. இன்றைக்கி எங்கெல்லாம் போகிறோன்னு சொல்லிட்டு அது தாங்க மோட்டோ விளாக் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீ தான் பேசு. நீ தான் சொல்லணும். எதுவுமே சொல்லிக் கொடுக்காம கேமரா ஆன் சொல்லி கொடுத்து தாங்க உனக்கு பேசுவாங்கல்ல. சொல்லி கொடுக்காம பேச மாட்டேன். நீ என்ன யோசிக்கிறியா? யோசிச்சியா? சொல்லு. இன்னைக்கு நம்ம மூணாரை சுற்றி பார்க்க போகிறோம். அதான் நான் சொல்லிட்டேனே, நீ என்ன புதுசாக சொல்லு. டிஃப்ரெண்ட் டைப்பான பிளேஸ்லாம் போய் பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறோம், வீடியோலாம் போடுறோம். சவுண்டே வர மாட்டேங்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேஸ்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ போடுறோம், வீடியோ போடுறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கூட சேர்ந்து மோட்டோ விளாகில் ட்ராவல் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். ரூம் விட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே சரியில்லை. அது முன்னாடி பனித்தூரல் மாதிரி மழை சாரல் பேஞ்சினே இருக்குங்க. இந்த மாதிரி டைமில் நம்மளால் கேமரா யூஸ் பண்ண முடியாதுங்க. ஏன்னா மீடியா மோட் போட்டு தான் யூஸ் பண்ணுறோம். அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணிடலாம். இது வந்து மீடியா மோடு போட்டு யூஸ் பண்ணுறோமா, அதனால் வந்து கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். மீடியா மோடு வந்து வாட்டர் ப்ரூஃபில், அதனால் என்னால் மீடியா மோடு போட்டு யூஸ் பண்ண முடியாதுங்க. என் கேமரா எடுத்துன்னு போக மாட்டேன். இதுக்கப்புறம் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் நான் ஃபோன்லேயே வீடியோ எடுத்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. அதாவது நார்மல் விளாகாக தான் இருக்கும், மோட்டோ விளாக் இருக்காது. தெளிவாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீ என்ன சொல்லணுமா? எதுவும் சொல்கிறது இல்லை, மண்டே ஆட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூட சேர்ந்து விளாக் கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பேசி உங்கள்கிட்ட நான் எங்கே போகிறேன்னே சொல்லலை. ஃபஸ்ட்டு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறோம் மேப்பில் என்னன்னு பார்த்தது இடம் எது? லோக்கா வாட்டர் ஃபால்ஸாக அவங்க சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டிருக்காது, அதனால் நான் சொல்லிடுறேன். லோக்கா வாட்டர் ஃபால்ஸ் தாங்க ஃபஸ்ட்டு போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம ரூம்லேருந்து 26 கிலோமீட்டருங்க. இப்போ வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இன்னும் 23 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே அங்கே போய்ட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், மேலெலாம் வியூ. இப்போ தான் கொஞ்சம் மேலே கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க, இதமாக இருக்குது. வா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, லாகம் வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். இதுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 50 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது, ஒர்த்தாக இருக்குது. ஆனால் நடந்து வர டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கத்துலேயே தாங்க இருக்குது. இன்னும் 50 ரூபா வச்சிருக்கக்கூடாது. இருந்தாலும் ஒரு 10 ரூபா 5 ரூபா அதுமாதிரி வச்சுருக்கலாம். எடுத்தோடனே ஸ்டார்டிங்கே 50 ரூபாங்கிறப்ப தூக்கி வாரி போச்சு. இதோ வருங்க, 2 பில்லு வாங்கியிருக்கோம். 2 பேரும் வந்தோம்ல. ஃபால்ஸை காட்டுவோம், பார்க்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ரூம்லேருந்து கிளம்பி போகலான்னு போனோம். பார்த்தா வெளியே மழை. அப்படியே ரிட்டன் கேமரா எடுத்தாந்து ரூம்லேயே வச்சுட்டு சரி எங்கன்னா போய் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு போனோம். ஃபஸ்ட்டு போன பிளேஸே வந்து லக்கம் ஃபால்ஸ் தான். அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு கணக்கில் 100 ரூபா வாங்கிட்டாங்க. நல்லா ஏமாற்றிட்டாங்க, வீடியோ எடுத்துட்டாங்க. அந்த ஃபால்ஸ் ஒர்த்தாக போனது நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது, ஆனால் ப்ரைஸ் தான் அதிகம். அதாவது பார்க்குறதுக்கு ஃபால்ஸ் நல்லா இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஆனால் உள்ள ரொம்ப கிட்ட போய் பார்க்க முடியல, தண்ணி ஓவர்ஃப்ளோ அதிகமாக இருந்தது. அதனால் கிட்ட விடலை. இப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, ஆனால் ரேட்டு தான் ஓவராக இருந்தது. நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அப்படியே அங்கேருந்து உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் உடம்பு முடியல, எனக்குலாம் உடம்பு நல்லா இருந்தது. இவங்களுக்கு வந்து அந்த பனிசாரல் மாதிரி பெஞ்சினே இருந்ததுனால அதுக்கப்புறம் ஓவராக குளிர் தாங்க முடியாததுனால ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. ரூமுக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி ஃபுல் டே வந்து ரூமுக்கு தாங்க போயிடுச்சு. காலையில் 10 மணிக்கு தான் கிளம்பி நாங்கள் ஃபால்ஸுக்கே போனோம். 10 மணிக்கு தான் ரூம்லேருந்து கிளம்பணும். அப்படி போகிறதுக்கு 11 ஆகிடுச்சு. திரும்ப ரூமுக்கு வந்தது 12 ஆகிடுச்சு. அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு இப்படிலாம் வரத்துக்கு 1 ஆகிடுச்சு. 1 இருக்குல்ல, 1 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 6 o'clock வரைக்கும் ரூமில் தான் இருந்தோம். அப்புறம் 6 o'clock மேலே வெளியே போய்ட்டு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே வர வழியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். என்ன பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னருக்கு வந்து மேகி. ஃபஸ்ட்டு மேகி செஞ்சு சாப்பிட்டு நைட்டு தூங்குறப்போ பால் காய்ச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இனிப்பு சாப்பிட்ணும், சாக்லேட் சாப்பிட்டு அப்புறம் சரி கொஞ்சம் காரமாக மூணாருக்கும் ஃபேமஸ் சொல்ல முடியாது, கேரளாக்கே ஃபேமஸான நேந்திரபழம் சிப்ஸ் சாப்பிட்டு
அப்போ அதை விட கொஞ்சம் இனிப்பாக தேவைப்படுச்சுன்னா மாம்பழம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மாம்பழம் வாங்கியாந்து 1 கிலோ மாம்பழத்தில் ஆளுக்கு பாதி சாப்பிட்டு இப்போ மீதி இருக்குது ஒரு பழம் தான். மேகியில் போட்டு சமைச்சு சாப்பிட்லாம், இனிப்பாக இருக்கும். முட்டை வாங்கலாம்னு பார்த்தோம், முட்டை வாங்கினா எங்ககிட்ட உப்பு இல்லை, உப்பு தனியாக வாங்கணும். அதனால சொல்லிட்டு முட்டை வாங்கலைங்க. இப்போ கிச்சன் செட்டப் தான் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சமைக்க போகிறதா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட போகிறோம், எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு. தனியாக என்ன மாதிரி பேச்சுலராக வந்தாலும் சமைச்சு சாப்பிட்லாம், இந்த மாதிரி கப்புள்ஸாக வந்தாலும் சமைச்சு சாப்பிட்லாம். அதுக்காக செட்டிங் எடுத்துன்னு வந்துட்டேன் என்னோட கிச்சன் கிட்ட. சமைக்கலாமா? பத்த வை. நான் ஃபஸ்ட்டு மேகி செய். இதுலையா? எதில்? எந்த பாத்திரம்? இதில் மேகி செய்ய. ஆமாம். அப்போ இது இருக்கு, இதான் மேகி செய்யணும். இன்னும் அடுப்பு பற்ற வை. சரி, இதை நான் சொல்கிறப்ப ஆயிட்டு, நான் சொல்கிறப்ப ஆயிட்டு, அவ்வளோதான். போதும், பயமுத்துலாம் போதும். தண்ணி ஊற்று, ஓவராக சூடாகிட்டு இருக்கும். மேகி வேகிற அளவுக்கு தானே? மேகி வேகிற அளவுக்கு ஊற்றினா போதும். அடுத்து நம்ம மேகி ஏற்றணும். இருக்கு, கொஞ்சம் தண்ணி சூடு ஏற்றோம். ஏறினது அதுக்குள்ளே பிரித்து வச்சுக்கோ எல்லாத்தையும். கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ. ஏன் பக்கத்தில் ஊற்றிக்கிட்டு பார்த்தோம் ஒரு பயம் தான். எப்படி எனக்கு கிச்சன் செட்டு பயங்கரமாக இருக்கு. பயங்கரமாக இருக்குதான். என்ன சொல்லு, இது அப்படியே தான் இருக்குமா? இது அதுலேருந்து தானே கேஸ் அங்கே போகுது. கேஸ் அதுலேருந்து வருது, ஸ்ப்ராக்கு. கம்மியாகவே ஏன் ரொம்ப அதிகமாகிடுச்சா? ஓகேவா? ஓகே. இதுக்கு மேலே கம்மியாக வச்சுன்னா வச்சுக்கே அமைஞ்சிரும். அடிக்கிற குளிருக்கு வெளியே போனால் மேகி வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனால் நான் போகலை, இவங்க தான் போனாங்க. அவங்களே சொல்லுவாங்க எவ்வளோ மேகியோட ரேட்டு? 100 ரூபா. வெறும் மேகி மட்டும்தானா? மேகி முட்டை அவிச்ச முட்டையா? மேகிலே ஊற்றி தராங்க. மேகிலையும் முட்டை ஊற்றிக்கி தராங்களா? நல்லா இருக்குமான்னு தெரியல, இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. மேகியில் முட்டை போட்டு கலக்கி தராங்களாம். அது 100 ரூபா வாங்க. ஒரு சோளம், வேச்ச சோளம் 1 60 ரூபாங்க. எங்கே போனாலும் ஹெவி ரேட்டு. நம்ம எதனா பிஸ்னஸ் பண்ணி பிழைக்கணும்னு நினச்சோன்னா ஒரு இங்கே வந்துடலாம், எங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் எங்கன்னா வந்துட்டு அங்கே நிறைய கடை இருக்கும். அப்படி இருந்தும் இந்த சீசன் டைம்லாம் எப்படியா இருந்தாலும் நம்ம கடை ஓடிடும். எதனா ஒரு சோளமோ இதே ஒன்று வாங்கியாந்து ஒரு சின்னதாக ஒரு இப்போ டேபிள் செட்டப் பண்ணியிருக்கலாம், அது மாதிரி டேபிள் செட்டப் போட்டு ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கலாம். எந்த டேபிள்? ஏன் முன்னாடியே காமிச்சோம்ல, அதுமாரி பண்ணி பொழைச்சிக்கலாம். நானும் என் ஒய்ஃப் அப்படியே முடிவு பண்ணியிருக்கோம். என்னடா, என் ஒய்ஃப் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஒரு லேக் ஒன்று பார்த்தாங்க மூணார் குறவையில். அந்த லேக்கில் தான் வந்து ஒரு இடம் வாங்க போகிறாங்களாம். மேகி இப்பயே போட்டுடலாமா? ஏன் தண்ணி சூடாகவே இல்லை? சூடாகவே இல்லையா? இந்த சவுண்டாக பேசுனதுன்னா அவங்களுக்கு கேட்கும். அவங்களுக்கும் தோணி ஆப்ரேஷன் பண்ண சரியாக ஃப்ரெண்ட்ஸ். எப்போ சரியாகணும் எனக்கும் தெரியல. ஃபஸ்ட்டு அந்த இது பவுட்ரு தானே போடணும். ஃபஸ்ட்டு பவுட்ரு போடக்கூடாது, மேகி போடு, அதுக்கப்புறம் தான் அந்த பவுட்ரு போடணும். மசாலா பவுட்ரா, ஏன்னா மூஞ்சில் அடிக்கிற பவுட்ரு, அது பவுட்ரு போடு. 2 தான் போடு. அப்புறம் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. அப்படியே அது போட்டு அப்படியே விட்டு வேகட்டும். வந்து உட்கார். ஏன் 100 மசாலா எப்போ பிரிப்பேன்? உன் மூஞ்சி மறைஞ்சிச்சுரா? எனக்கு மூஞ்சி தெரியும்னு சொல்லுவேன், மறைஞ்சிருச்சு. நீ இப்படியே போட்டுனா போய் இருக்கும், கொட்டு போகுது. அழகாக அதை கிழிச்சிருக்கலாம். கேமரா பிரச்சனை கூட உனக்கு ஒரு ஆப்ஷன் கொண்டா பிடிச்சது. நான் எப்படி ஃபுல்லாக கிழிச்சேன்னா மொத்தமாக கிழிச்சிட்டு மொத்தமாக கொட்டணும். அதே லைட்டாக தட்டி விட்டுனா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் சொல்லி. இந்த மாதிரி கிழிச்சி கொட்டணும். சிசரால் கட் பண்ண மாதிரி கிழிச்சி கொட்டணும். மாதிரி எப்பவுமே மேகியில் கொட்டினோடனே மசாலாவை அப்படியே உடனே கலக்கி விட்டுணும். ஏன்னா அப்படின்னா தான் கரையும், தெரியுமா? ஏன் ஓ மூஞ்சி தெரிய மாட்டேங்குது? ஏன் இப்போ ஓ மூஞ்சி மட்டும் தெரியுது? அவ்வளோதான், கலக்கிட்டு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகணும்? இன்னும் 2 minutes. அதெல்லாம் சும்மா விளம்பரத்தில் தான் 2 minutes சொல்லுவாங்க. ஆனால் ரியல் லைஃப் மேகி எவ்வளோ நேரம் ஆகணும் சொல்லு தெரியுமா? குறைஞ்சபட்சம் 5 minutes 10 minutes. ஆமாம் ஆகும். நல்லா வேணும்னா குக் ஆகும்னா ஒரு 10 minutes வச்சுக்கோ. நல்லா நில்லு, அப்படின்னா தான் நல்லா இருக்கும். தள்ளி நில்ல. ஏன்னா பார்த்து நிற்க முடியாமல் நிற்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லை, கரெக்டாக தான் நிற்கிறேன் நான். இல்லை, ஒரு கால் மடங்குது. பார்த்தீங்கன்னா மேகி
நம்மளும் இங்கேயே இது இந்த ஸ்டவ் வச்சுன்னு மேகி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஆ யாரும் வர மாட்டாங்க. ஆமாண்டா. வருவாங்க சீரியஸா? ஒரு 4 பேர் வந்தால் கூட போதும். ஒன்று 100 400 ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 10 வடாது 1000 மினிமம். நான் சொல்றது சின்ன மேகி இது இவ்வளோ பெருசுலாம் இல்லை, சின்ன 10 ரூபா மேகி. அதுவே 100 இவ்வளோ பெருசு தராங்க உனக்கு. வேற எதுவுமே கூட போட மாட்டாங்க காய்கறிலாம்? எதுவுமே போடல. மேகி 2 முட்டை. 2 முட்டை. ஒரு முட்டை எவ்வளோ இருக்கும்? 5 rupees. 2 முட்டை 10 ரூபா. 10 ரூபா மேகி 20 ஆகுதா? கேஸ் ஆகுதா? கேஸ் ஒரு 10 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 30 ரூபா. அப்படின்னா 50 ரூபா பணம் வச்சு 50 ரூபா உங்களுக்கு லாபம் இல்லை? சரியான லாபம். ஆனால் எல்லா டைமும் ஓடுமான்னு கேட்டால் ஓடாது. சீசன் டைமில் ஓடுங்க. சீசன் டைம் மட்டும் இதை போட்டு ஓடுது. இப்போ நார்மல் டைம் தான் நம்ம வந்தது இல்லை. இதுவுமே அடுத்த மாதம் சீசன் ஆரம்பிக்க போகுது. இதுவுமே சீசன் தான். ஏன்னா இங்கே ஃபுல்லாக ரெயின்ஃபால்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. நான் வந்த கிளைமேட் நல்லா தான் இருக்குது. வேணுமானவா இத்தனை நாள் நீ குக் பண்ண மேகி, இன்னைக்கு நான் குக் பண்ணுறேன் மேகி. எத்தனை நாள் உனக்கு மேகி நான் குக் பண்ணி தந்துக்கிறேன்? ஊருக்கு போய் ட்ரிப் போய் நீ தானே பண்ணேன். நீ கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்க. ஏன் கேமரா ஆன் பண்ணால் பேச மாட்டீங்களா? கேமரா ஆஃப் பண்ணால் தான் பேசுங்களா? முஸ்லிம் அது உழைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மேகி கூட உனக்கு கிண்டி தர தெரியல. அவள் புருஷனுக்கு என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒவ்வொரு விதமான சாப்பாடு செஞ்சு கொடுவாங்க. அதாவது இது 26 பர்த்டேனா 26 ஃபுட்டு இருக்கும். அதேமாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. நீனா எனக்கு 26 பர்த்டே முடிஞ்சிருக்கு, ஆனால் ஒரு கேக் வாங்கி வெட்டி சொல்லி முடிச்சு விட்டேன். போதும், சுண்டக்கூடாது ஓவரா. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு சுண்டிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுண்டக்கூடாதுடா டே. ஏன்னா அதுக்கப்புறம் எடுத்து வச்சேன்னா ஆறுனா அது இறுக்கிடும். போதும், ஏன்னா தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றிக்கோ, கிண்டிக்கோ. நீ உனக்கு ஆசையாக இருந்ததுன்னா அந்த அண்ணா போய் சாப்பிடலையா நீங்கள்? இன்னும் தண்ணி குடிச்சிட்டு தூங்கிட்ட போகிறீங்களா? இந்த போகிற கடை, அந்த கடையை மூடி இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஓப்பன் பண்ணுவாங்க. வேறு பரோட்டா சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நல்ல கடைலாம் இருக்குது. மகாராணி அவரும் அதை சஜஸ்ட் பண்ணுவேன். மகாராணியா? எங்கே இருக்குது? நம்ம காலைல போனோமே அதான். அதை மகாராணியா? ஆமாம். ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். பரிமாறு அந்த கப்பில். இதுலையா? இது வரைக்கும் பாரு. இதுவா? மெல்ட் ஆகாதா? மெல்ட் ஆகிறதுக்கு அது கொடுத்துக்கிறானுங்க. ஸ்ட்ராங்கா? இன்னொரு ஸ்போக் ஃபோன் இருக்கும்டா, 2 வச்சுருக்கோண்டா. ஒன்று இது கூட வந்தது, இன்னொன்று நான் மேனுவலாக எடுத்துன்னு வந்தது. அறிவு இருக்குதா? இதை போய் பிடிப்பாங்களா? இவ்வளோ நேரம் நெருப்பு அதுதான் திக்குன்னு எரிஞ்சிருந்தது. மேகி வந்துருச்சு. இதுக்கப்புறம் மேகி போட்டு சாப்பிட வேண்டியதான். போடுறான் பரிமாறு. ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், மேகி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பரிமாறி சாப்பிட வேண்டியதான். பரிமாறுறா திருப்பு தான். ஃபஸ்ட் டைம் செஞ்ச பிறகு பரிமாறுறேன். நான் எதுவுமே செய்யலை கல்யாணம் ஆகி. ஆமாங்க, நிறைய இனிமேல் எதுவும் சாப்பாடே செய்யலை. வீட்டிலேயே சரி கூடமாட ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இப்படி போட்டுனா சரி, போய் வரைக்கும் போட்டாலும் போட மாட்டேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்க. என்ன ஒரு ஸ்பூன் தான்? நீ சாப்பிட்டு பாரு ஃபஸ்ட்டு. சூடாக இருக்குதே. புரியுமா? அப்பா வாயில போதும், வச்சிடல. வீடியோ கட் பண்ணு, சாப்பிடு. கட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், மேகி சமைச்சு சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து பால் காய்ச்சணும். என்ன அடுப்பு பற்ற வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை வைக்கணும். ஒழுங்காக கைவனியை பார்த்துட்டேன். சரி ஃபஸ்ட்டு ஃபாலோ ஊற்று, ஏன்னா புகோட வந்துடும். கட் பண்ணு. ஏன் வாயில் கடிச்சு வாயெல்லாம் கடிச்சு பழக்கலப்பா. ஊய், கீரை ஊற்றிடுவோம். ஊற்று, நீ அப்படியே ஊற்றதில்ல வேணாம். நான் தான் பழக்கம் இல்லைன்னு சொன்னேன். பால் ஊற்றி கொடுமா, உனக்கு பழக்கம் இல்லை. வாயில கடிச்சு. ரைட்டு ஏய், ஓ பாலை கூட ஊற்ற தெரியலங்க. போதும், அடுப்பை தெரியவா. ஃபர்ஸ்ட்லேருந்து எடு. ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்குவா. திரும்ப பால் எங்கே என்ன பண்ணுவா?
ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஊற்றுறேன் 7. ஃபர்ஸ்ட் எப்படி ஊற்றுவேன்? எப்படி ஃபர்ஸ்ட் ஊற்றுவேன்? திரும்ப பாலை பாக்கெட்டுக்குள்ளே ஊற்றிட்டு அது பாக்கெட்டு பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுவேன். உட்காரு, அடுப்பு பற்ற வை. அடுப்பு வச்சு பற்ற வைக்க தெரியுமா? போன வாட்டி சொல்லி ஊற்றுனேன். அப்படியே அது படிக்கிறது கீழே இருக்குது பார்த்து. கட் பண்ணிட்டுலாம் நீ தான் நான் பண்ணுற எடிட்டிங் இப்பயே சொல்லுங்கிற. நான் பண்ணுறப்ப தான் பண்ணுவேன் எடிட்டிங். இப்பயே எடிட் பண்ண சொல்லுங்கிற. கட் பண்ணுற அது பண்ணுறேன்னு. சரி, பால் 30 ரூபா, மேகி 30 ரூபாவா? மொத்தமாக 60 ரூபாவில் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நைட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு காலையில் ஒரு ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவோம். ட்ரிப்பு போயிட்டு வந்துருக்கூடும் ஒரு கிளாஸ் குடிக்கலாம். அந்தளவுக்கு பால் தாராளமாக இருக்கும். ஏன்னா 1/2 லிட்டர் பாக்கெட் வாங்கியிருக்கும். பாய். அதுக்குள்ளேயே பாய் சொல்லிடுச்சு. நான் எதுக்கு பார்த்தேனே தெரியல, பாய் சொல்கிறேன். பால் காய்ச்சின ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் லைட்டாக பொங்க விட்டுட்டோம். அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ பால் ஊற்றி குடிக்கிற வேண்டிய வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்று. சர்க்கரைலாம் போடலை, ஏன்னா நாங்கள் 2 பேரும் சர்க்கரை போடாமல் தான் குடிப்போம். கையில் உதவுது. கை உதறுதா? அதுக்கு முன்னாடி அங்கே அடுப்பு ஆஃப் பண்ணணும். சூடாகட்டும். ஏன் உனக்குள்ளே நீ பேசிக்கிற? வெளியே பேச கேட்குமா? எங்கேருந்து கேட்கும்? உனக்கு ஊற்று. இப்போதான் சாப்பிட்டோம் கொஞ்ச நேரம். இப்போதான் மேகி சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன். யார்கிட்ட சொல்கிறேன்? நீ என்கிட்டே பேசலாம். நீ கேமரா பார்த்து பேசணும்லாம் அவசியம் இல்லை. நீ என்கிட்டே பேசு. நீ இப்போ நீ குடிக்கணும்னு சொன்னதுனால தான் நானும் ஊற்றுனேன். இல்லை நான் பொறுமையாகவே சாப்பிட்ருக்கேன். இதுன்னா அது தனியாக விட்டு சாப்பிட்ற பழக்கம். பத்தியா, எனக்கு மட்டும் அதிகமாக உனக்கு மட்டும் கம்மியா? சரி வாங்க குடிச்சு பார்ப்போம். ரொம்ப சூடாகுது, ஆனால் பால் டேஸ்ட் தெரில. ஏன் தெரில, நிறைய ஊற்றி விட்டோம். தண்ணி அதிகமாக ஊற்றிருச்சிங்க. தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றுனேன். அப்பா எதமாக இருக்குது. தண்ணி எங்கே ஊற்றுனேன்? கொஞ்சம் தானே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வேணும் நினைக்கிறேன். நம்ம வீடியோ வரணும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.